வெயிட் யார் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, என் கதையை சொல்லவா. என்னுடைய வீட்டில் ஒரு நாள் நான் இருக்கும் பொழுது சர்ச்சில் இருந்து சில வாலிப அண்ணன்மாரெலாம் வந்தாங்க. வந்துட்டு என்னை கூப்பிட்டாங்க, தம்பி ஈவினிங் வந்து ஒரு வாலிபர்களாக கூடியிருந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம் நாங்கள் செய்வோம், வரியாப்பா அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், இல்லைண்ணே எனக்கு டியூஷன் போகணும், நான் வரல அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அவங்க கம்பல் பண்ணி கூப்பிட்டாங்க. 2-3 முறை நான் அதை நிராகரிச்சிட்டேன். ஒவ்வொரு வாரமும் வந்து ஒரு கிழமையில் வந்து கூப்பிடுவாங்க, தம்பி வா ஜெபிக்க வா அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு நாள் தான் போவேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் போனேன். அப்போது 4-5 வாலிப அண்ணன்மாருங்க, என்னுடைய வயதிற்கு கொஞ்சம் சிறிய பசங்க, டீனேஜ் வயசில் இருக்கிற பசங்க எல்லாம் இருந்து ஜெபம் பண்ணினாங்க. எனக்கு அந்த ஜெபம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, எனக்கு அது விருப்பமாகவே இல்லை. ரொம்ப எப்பண்டா இந்த ஜெபம் முடியும், எந்திரிச்சு வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் என்ன ஒரு ஊழியக்காரனா மாற்றிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எரேமியா 1:5 சொல்லுகிறது, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். ஸோ என்ன ஆண்டவர் வாலிப வயதில் தெரிந்தெடுக்கவில்லை, சிறு வயதிலிருந்தே கற்பத்தில் இருக்கும் முன்னே என்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்தபடி நான் குறித்த நேரம் வரும் பொழுது என்னை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தார். இன்றைக்கு அநேக வாலிபர்கள் மத்தியில் ஆண்டவர் பயன்படுத்துகிறதை நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னையவா ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துறார். அநேக வாலிபர்கள் ஆராதனையில் தேவ வார்த்தையை கொடுக்கவும் அவர்களை அபிஷேகத்துக்குள்ள நடத்தவும் கர்த்தர் பயன்படுத்துவதை பார்க்கும் பொழுது என்னுடைய டீனேஜ் பருவங்கள் ஞாபகம் வருது. ஆராதனையே பிடிக்காம, ஜெபமே பிடிக்காம இருந்த என்ன இன்னைக்கு அநேக வாலிபர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினதை குறித்து நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்க எந்த நிலைமையில இருந்து இந்த வீடியோவை நீங்க பார்த்து கொண்டிருந்தாலும் நிச்சயமாய் உங்களை தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். குறித்த காலமும் நேரமும் வரும் பொழுது உங்களை ஆண்டவர் பயன்படுத்துவார். God bless you.